ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை திஷா பதானி வீட்ல 2 மர்ம நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்துனாங்க. இந்த 2 மர்ம நபர்கள போலீஸ் அதிகாரிகள் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. என்ன காரணத்தினால இந்த 2 மர்ம நபர்கள் நடிகை திஷா பதானி வீட்ல வந்து துப்பாக்கி சூடு நடத்துனாங்க. இப்போ போலீஸ் அதிகாரிகள் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்களா, எந்த இடத்துல வச்சு என்கவுண்டர் பண்ணாங்க, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து ஃபுல்லா டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு? நடிகை திஷா பதானி வீட்ல வந்து துப்பாக்கி சூடு நடத்திருந்தாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 12ஆம் தேதி கரெக்டா அதிகாலை ஒரு 3:30 மணி இருக்கும். சரியா? அந்த டைம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி சூடு நடத்துனாங்க. சரியா? எந்த இடத்துல இருக்குது அவங்க வீடு அப்படின்னு பார்க்கும்போது, உத்தரப்பிரதேசத்துல பரோலி மாவட்டம் சிவின் லைன்ஸ் பகுதியில உள்ள திஷாவோட பூர்வீக வீடு. அதாவது அவங்க குடும்பமா சேர்ந்து இருப்பாங்கல்ல, ஒரே வீடு, கூட்டு குடும்பமா இருப்பாங்கல்ல, அதான் அவங்களுடைய பூர்வீக வீடு. அங்க தான் இருக்குது. அங்க தான் அவங்க குடும்பம் எல்லாருமே வசிச்சுட்டு வராங்க. அந்த வீட்ல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திஷாவோட தந்தை ஜெகதீஷ் சிங் பதானி. அவங்க வந்து ஓய்வு பெற்ற டிஎஸ்பி. சரியா? அதுக்கப்புறம் வந்து தாய் பத்மா, சகோதரி குஷ்பு, சகோதரன் சூர்யான்ஸ். இவங்க எல்லாருமே அந்த வீட்ல இருந்திருக்காங்க. அதாவது செப்டம்பர் 12 அன்னைக்கு அந்த டைம்ல. அப்ப நடிகை திஷா எங்க இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அங்க கிடையாது. மும்பைல இருந்திருக்காங்க. அந்த டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. துப்பாக்கி சூடு நடந்த சவுண்ட் வந்து அவங்க வீட்ல கேட்டிருக்கு. ஃபோல்ஸா கேட்டுட்டு இருக்கு. உடனே என்ன பண்றாங்க, திஷாவோட அப்பா ஜெகதீஷ் பதானி வந்து வெளிய வந்து பார்க்குறாங்க. நாய் சவுண்டு கேட்குது. ஒரு மாரி சவுண்டு கேட்குது. எங்க தான் சவுண்டு கேட்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வெளிய வந்து பால்கனி இருக்குல்ல, அவங்க வீடு பால்கனிய எட்டி வந்து பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே 2 மர்ம நபர்கள் வந்து அவங்க வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு 2 புல்லட் வானத்து மீது வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து திஷா பதானி வீட்ல குறி வச்சு அங்க இங்கேயுமா டோர்ஸ் அங்க இங்கேயுமா வந்து குறி வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. சரியா? இவங்க வந்து எட்டி பார்க்கும்போது, அந்த 2 மர்ம நபர்கள் சொன்னோம்ல, அவங்க வந்து "அவர சுடுடா! அவர சுடுடா!" அப்படிங்கிற மாதிரி கத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு டக்குன்னு எட்டி பார்த்ததுனால, டக்குன்னு உள்ள போயிட்டாரு. சுடும்போது சவுண்டு கேட்கும்ல, டக்குன்னு உள்ள போயிட்டாரு. ஆ உடனே என்ன பண்ட்டாரு, பயந்து சரி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த கும்பலும் வந்து சுட்டுட்டு போயிட்டாங்க. சரியா? இது எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசிடிவில ரெக்கார்ட் ஆகுது. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் திஷா பதானியோட அப்பா என்ன பண்றாங்கன்னா, கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. இந்த மாதிரி 2 மர்ம நபர்கள் வந்து நேத்தைக்கு எங்க வீட்ல ஷூட் பண்ணாங்க. இதனால எங்க வீடு எல்லாமே சேதம் அடைஞ்சிருக்குது. என்ன காரணம் எங்களுக்கு தெரிஞ்சாகணும். எங்களுக்கு பயமா இருக்குது. எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும். அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. சரியா? உடனே போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ வந்து வாங்குனாங்க. பார்த்துக்கிட்டு அது யாரு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா வந்து தேட ஆரம்பிச்சாங்க. தேடும்போது என்ன பண்றாங்கன்னா, யாருன்னு கண்டுபிடிச்சுட்டாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் ரோஸ்தக்கில் உள்ள காணியை சேர்ந்த ரவீந்தர் என்பது தெரிய வந்தது. சரியா? மற்றொருவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனியாபட்டில் உள்ள இந்தியன் காலனியை சேர்ந்த அருண் என்று தெரிய வந்தது. இவங்க 2 பேரும் தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. சரி, என்ன காரணத்தினால இவங்க வந்து துப்பாக்கி சூடு நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணம் இல்லாம இருக்காதுல்ல. கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும்ல. அந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை திஷா வந்து ஒரு இடத்துல வந்து பேசியிருந்தாங்க. நடிகை திஷா அப்படி என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிருத் தாச்சார்யா லைவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் பெண்கள மூஞ்ச் மர்னா, அதாவது இன்னும் உங்களுக்கு தெரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில இழிவான வார்த்தை அது. சரியா? முகத்துல அடிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காங்க. சரியா? அப்ப இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சர்ச்சை ஆயிருக்கு. சர்ச்சை ஆனது என்ன ஆச்சுன்னா, ஒரு சிலர் வந்து பெண்கள வந்து இவங்க புண்படுத்தி பேசுறாங்க, இழிவா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள்ல வைக்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல அவங்க வந்து ஹிந்து மதத்த வந்து ஒரு மாதிரி இழிவுபடுத்தி, அவமதிக்கிறது மாதிரி பேசுறாங்க. இவங்க வந்து சும்மா விடக்கூடாது. இவங்கள அட்டாக் பண்ணணும். இவங்கள கொன்னே ஆகணும். அப்படிங்கிற மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயங்கள் வந்து அ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவ ஆரம்பிச்சுச்சு. சரியா? அப்போ இந்த மர்ம நபர்கள் வந்து ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்து கொன்னா ஆகணும். இவங்கள சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா,
பிளான் போட்டு அந்த இடத்துல வந்து அவங்க வீட்ல ஷூட் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. அதுதான் அந்த ஷூட்டிங். இந்த போலீஸ் அதிகாரிகள் இந்த 2 மர்ம நபர்கள எங்க வச்சு கண்டுபிடிச்சாங்க? என்ன நடந்துச்சு? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரவீந்தர், அருண் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத் மாவட்டம் ட்ரானிகா சிட்டி பகுதியில இருந்திருக்காங்க. சரியா? அங்க தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் வந்திருக்குது. அவங்க அங்க தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் வந்து சம்பவ இடத்துக்கு போறாங்க. அதாவது இந்த விஷயத்த வந்து அவங்க ஒரு குழுவா அமைச்சு என்ன பண்றாங்கன்னா, ஒரு 3 பிரிவு குழு சரியா? அத அமைச்சு என்ன பண்றாங்கன்னா, இவங்க தீவிரமா தேடும்போது தான் எங்க தகவல் அவங்களுக்கு கிடைச்சது. இங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதன் அடிப்படையில அங்க போறாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் வந்து அவங்கள வந்து வளைச்சு பிடிக்கிறாங்க. வளைச்சு பிடிக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அது 2 பேத்துக்கும் தெரிஞ்சிடுச்சு. போலீஸ் அதிகாரி நம்மள வந்து சூழ்ந்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஷூட் பண்றாங்க. சரமாரியான ஷூட்டிங் நடக்குது. அந்த ஷூட்டிங்ல என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 காவல்துறை அதிகாரிகள் வந்து காயமடையறாங்க. இறக்கல, காயமடைஞ்சிருக்கிறாங்க. சரியா? உடனே என்ன பண்றாங்கன்னா, காவல்துறை அதிகாரிகள் மேலேயே ஷூட் பண்ணிட்டீங்களே அப்படிங்கும்போது, இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, உயிருக்கு ஆபத்து விட்டுறக்கூடாதுல்ல. அப்புறம் மறுபடியும் காவல்துறை அதிகாரிகள் வந்து இவங்க மீது ஷூட் பண்றாங்க. என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. சரியா? ஷூட் பண்ணிட்டு அவங்க 2 பேத்தையுமே புடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணும்போது அவங்க டாக்டர் சொன்னாங்க, அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி தகவல் குடுக்குறாங்க. சரியா? உடனே அ என்ன பண்றாங்க, அவங்க மட்டும் தான் அட்மிட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 காவல்துறை அதிகாரிகளும் அங்க அட்மிட் ஆனாங்க. அட்மிட் ஆனதுல நான் ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து பலத்த காயம் வந்து ஏற்பட்டிருக்குது. மத்த 3 காவல்துறை அதிகாரிகள் வந்து லைட்டா காயம் அப்படிங்கிற மாதிரி வெளிய சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் கரெக்ட்டா எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலை 4 டூ ஒரு 5 மணி இருக்கும். அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி நடக்குது. சரியா? இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாமே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கையில வரணும்ல. உடனே என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் வந்து திஷா வீட்டுக்கு கால் பண்றாங்க. யாருக்கு கால் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெகதீஷ் பதானி அவங்களுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி நாங்க வந்து 2 பேத்தையுமே பார்த்தோம். நாங்க புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணலாம்னு நெனச்சோம். பட் அவங்க வந்து இப்படி போலீஸ் அதிகாரிகள அட்டாக் பண்ணாங்க. நாங்க என்கவுண்டர் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஷா பதானியோட அப்பா ஜெகதீஷ் பதானி, ஆ இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்குது. இவங்க தான் எங்கள வந்து அட்டாக் பண்ணாங்க. எங்களுக்கு இப்ப ஹேப்பியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் சொல்லிட்டாங்க. சரி, இந்த திஷா பதானி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து தமிழ் படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. கங்குவா படத்துல சூர்யா கூட நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெறைய படங்கள், தமிழ் படங்கள்ல மத்த மொழிகள்ல நெறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. சரியா? இவங்க ஒரு ஆக்டர் தான். இவங்கள பத்தி தெரியல அப்படின்னா, கண்டிப்பா நெட்ல சர்ச் பண்ணுங்க. கங்குவா படத்த பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? இப்ப பொதுவா வந்து உங்கள்ட்ட சொல்ல விரும்புறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகை, நடிகர் யாரா இருந்தாலுமே சரிமே, ஒரு பிரபலமானவர்களா இருந்தாச்சுமே, ஒரு ஸ்டேஜ்ல பேசும்போது ஒரு கருத்து சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்து நிதானமா எடுத்து சொல்லணும். ஏன்னா, ஒரு சின்ன நம்ம ஒண்ணு சொல்ல வாரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வேற மீனிங்ல போகும்போது, மத்தவங்களுக்கு என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு சமூக வலைதளம். அதாவது சாதாரணமே இவங்க வந்து எங்க மதத்த குத்தி பேசுறாங்க, எங்க மதத்த குத்தி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பரவ ஆரம்பிச்சுரும். இவங்க தப்பா பேசினாங்களோ, தப்பா பேசலையோ, அது நமக்கு தெரியாது. இருந்தாலுமே ஒரு சின்ன விஷயமாட்ட அத ஒரு சின்ன பாயிண்ட்ட மட்டும் எடுத்துட்டு, பெண்கள அவங்க வந்து இழிவுபடுத்தி பேசுனாங்க. அது மட்டும் இல்லாம இது இந்து மதத்த வந்து பாதிக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்படி பரவி, பரவி அது வந்து வேற மாதிரி ஒரு ஷூட்டிங் அவங்கள கொலை பண்ணணும், அவங்க இருக்கக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்த உருவாக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஷூட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது செப்டம்பர் 12ஆம் தேதி நடந்திருக்குது. இவங்க கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. இல்ல யாருக்குமே அவங்க வீட்ல வந்து எந்த ஒரு ஆபத்தும் வரல. இருந்தாலுமே தப்பி தவறி அவங்க வெளிய இருந்திருந்தாங்க. தப் எதுவுமே எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாம இருந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை திஷா வீட்ல வந்து கண்டிப்பா அவங்க பேரண்ட்ஸ் யாருக்காவது உயிருக்கு ஆபத்து இருக்க தானே செய்யும். அதனால சொல்றேன், எங்க போனாலுமே எந்த ஒரு பிரபலமா இருந்தாலுமே பார்த்து நிதானமா பேசுறது நல்லது. இப்ப என்ன பொறுத்தவரைக்குமே ஜாதி, மதம் எல்லாமே ஒண்ணு தான் நான் சொல்லியே தீருவேன். அதே மாதிரி யாரையுமே குத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரி யாருமே நினைக்காதீங்க. அப்படி பேசியிருந்தாலுமே இனி பேசாதீங்க. சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்க நடிகை திஷா அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க வீட்ல ஷூட் நடந்திருக்குது. இப்போ அந்த 2 நபர்களையும் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? அத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.